தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்தும்படி அவருடைய பாதத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த நாளுக்கான ஒரு தியான பகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பாஸ்டர் சபையில் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவார். என்னென்னு, அதாவது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16, 17 2 வசனங்கள் படிக்கிறேன், கேளுங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி எல்லாருக்கும் புத்தி சொல்லிகிட்டே இருப்பார். ஆண்டவர் எப்போ வேணாலும் வருவார், ஆயத்தமாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை அடிக்கடி ஒரு பயன்படுத்துறதுனால எல்லாமே ஆயத்தமாக இருக்கிறாங்களா இல்லையான்னு திடீர்னு ஒரு டெஸ்ட்டு நடக்குது. திடீர்னு ஆண்டவருடைய அந்த சத்தம், எக்கால சத்தமும் ஆரவார சத்தமும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சபை நடந்துகிட்ருக்கிற டைமில் எல்லாம் கண்ணை மூடிட்டாங்க. கண்ணை மூடிட்டு அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாம் பிச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு வாக்கில் போயிட்டாங்க. ஒரு சில ஆளுங்க எல்லாம் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஆயத்தமாயிருங்கன்னு சொன்ன பாஸ்டர் பலிபீடத்துக்கு பின்னால் போய் ஒழிஞ்சுக்கிட்டார். ஒழிஞ்சுக்கிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது, எல்லாரும் ஆண்டவர் கூட்டிகிட்டு போயிட்டார் போல் இருக்குதே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தா ஒவ்வொரு ஆளாக எட்டி பார்க்குதான். நீங்கள் போகலைன்னு மாற்றி கேட்டுக்கிறாங்களாம். அப்போ ஆயத்தமாயிருங்கன்னு சொல்லி சொன்ன மனுஷன் அவரே ஆயத்தமாக இல்லாமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம். இது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது, இவர் இந்த சொன்ன வார்த்தைகளை அடிக்கடி இதே சொல்லிகிட்ருக்காரே, முதல்ல இவர் ஆயத்தமாக இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த கொஞ்சம் பசங்க சேர்ந்து செட் பண்ண ஒரு செட்டிங்ஸ் தான் இது. இவங்க சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க முன்கூட்டியே யாருக்கும் தெரியாமல் சபைக்கு பின்னாடி இருந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இந்த எக்கால சத்தம் இந்த மாதிரி எல்லாமே உள்ள சபைக்குள்ளே அந்த மைக்கில் கேட்குற மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அவங்க போய் அங்கே உட்காந்துட்டாங்க. டக்குன்னு அந்த ஆடியோ ஆன் பண்ண உடனே அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. எக்கால சத்தமும் ஆரவார சத்தமும் கேட்ட உடனே உண்மையிலேயே ஆண்டவர் வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு பயத்தோட எல்லாரும் ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி ஒளிஞ்சா எப்படி ஆண்டவரோட ஒன்றா போக முடியும்? ஆண்டவருடைய வருகைக்கு நம்ம நிற்கணும் தானே, எதிர்பார்த்து நிற்கணும் தானே, அதுதானே கரெக்டு. அவருடைய வருகைக்காக காத்துட்ருக்கோம். அவர் வர்ற சத்தம் கேட்டு ஓடி ஒளிஞ்சா எப்படி அவரோட கூட நம்ம போக முடியும்? இது ஒரு எச்சரிப்பாக இருக்குது நமக்கு. உண்மையிலேயே அவர் ஒரு பிரசங்க குறிப்பாக சொன்னாலும் கூட இது நமக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தியாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஆயத்தமாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வசனம் அப்படித்தாங்க சொல்லுது. வசனம் மீண்டும் கூட ஒரு முறை படிக்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. 1 தெசலோனிக்கேயர் 4, 16, 17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவார சத்தத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். அதுக்கு நம்ம பாக்கியம் உள்ளவங்களா அந்த வாய்ப்பை அதை நழுவ விடாத ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்பவும் இருக்கணும். அதுக்கு ஆயத்தமாக இருக்க கற்றுக்குவோம். தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். அதுக்காக தினந்தோறும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்களும் அந்த நன்றி சொல்லக்கூடிய அந்த ஒரு கிருபையை இழந்துடாதீங்க. யாரும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க பழகிங்க. உண்மையிலேயே அது நல்ல ஒரு நமக்கு ஒரு ஆறுதலை தரும், நல்ல வழியும் காட்டும். சில நேரத்தில் நம்மளே பாவத்துக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அல்லது ஆண்டவரை மறந்து நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கூட இந்த ஒரு பழக்கம், நன்றி செலுத்தக்கூடிய பழக்கம் நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம சும்மா இருந்தாலும் கூட நம்முடைய இருதயம் அப்பப்போ ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடும். நமக்கே தெரியாது இது ஆண்டவரை துதிக்கிற நேரம்,
அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய இருதயத்தில் துதி எழும்ப ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு பழக்கத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்போவுமே பழக்கமாக வச்சுக்கோங்க. உண்மையிலேயே இது நம்ம வாழ்க்கைக்கு இதுதான் உதவும். உலக காரியங்களை தேடினா அது உதவாது, உலக பொருளை தேடினா நிலைக்காது, பணத்தை தேடினாலும் நமக்கு அது சமாதானத்தை கொடுக்காது. ஆண்டவருடைய அன்பை தேடுங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நிச்சயமாக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாதுகாக்கிறார். போக்கிலும் வரத்தில் எத்தனையோ ஆபத்துகளிலிருந்து நம்மளை காப்பாற்றி வருகிறார். நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம வீடு வந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாஸ்டர் மாதிரி ஆண்டவருடைய எக்கால சத்தம் கேட்ட உடனே நம்ம ஓடி ஒழியக்கூடிய பிள்ளைகளாக இல்லாமல் ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்மளை தயார்படுத்திக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுக்காக நீங்கள் ஆயத்தப்படுங்க. ஜெபிப்போம். மகத்துவமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த பகல்காலம் முழுவதும் தேவன் தாமே எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, எத்தனையோ ஆபத்துகள் மோசங்கள் எங்களுக்கு நேரடியாக வந்தாலும் கூட தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவர் தாமே பிசாசனுடைய சதி மோசங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் ஏமாந்து விடாதபடிக்கு தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உம்முடைய நல்ல ஆவியானவரால் ஏவப்பட்டு ஆண்டவரே எங்களை நல்வழியில் நடத்தும்படி எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதும் உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் பரிசுத்தமும் இருக்கும் இருந்த பரமபிதாவே, ஆமேன். மீண்டும் சந்திப்போம்.